அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் ஒரு புதியதொரு நாளுக்குள்ளாய் நாங்கள் கடந்து வரும்படி, எங்களுடைய நித்திரையிலிருந்து எங்களை கண்விழிக்கச் செய்த கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவர் நீர் தாமே எங்களை ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட அனுகூலத்தில் எங்களை வழி நடத்துகிற தயவிற்கு உமக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய ஞானம் தங்கும்படி கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் மீண்டுமாக ஒரு புதிய காலை பொழுதை நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். வாரத்தின் மத்திய நாள் புதன்கிழமை காலை வேளையில் தேவ வார்த்தைகளோடு இணைக்கப்படுவதற்கு ஆண்டவர் கொடுத்த தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த புதன்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் ஒரு நல்ல ஒரு எச்சரிப்பின் சப்தத்தை நாம் கேட்கப் போகிறோம். எப்படி என்றால், 7வது பிரமாணம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இதை குறித்து பவுல் 1 கொரிந்தியரின் புத்தகம் 5வது அதிகாரம் முழுவதிலும் அவர் சொல்லி இருக்கிறார். நமக்கு யாரிடத்திலெல்லாம் பங்கு வேண்டும், நம்முடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. எப்படி என்றால், உங்களுக்குள்ளே விபச்சாரம் பிரசித்தமாய் இருக்கிறது, சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறான். அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறது. பவுல் சொல்லும்போது, உங்களுக்குள்ளே விபச்சாரம் பிரசித்தமாய் இருக்கிறது, பெயர் பெற்று புகழ் பெற்று இருக்கிறது. எப்படி என்றால், தன் தகப்பனுடைய மனைவியை ஒருவன் வைத்து கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இது அஞ்ஞானிகளுக்கும் சொல்லப்படாத ஒரு விபச்சாரமாய் இருக்கிறது. ஞானம் இல்லாதவர்கள், முட்டாள்கள் கூட இந்த சம்பவத்தை, இந்த காரியத்தில் ஈடுபட மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே வழக்கமாக செய்து வருகிறீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால், இப்படிப்பட்டவர்களோடு நாம் கலக்கக்கூடுமா? ஆண்டவர் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 2வது வசனத்திலே, இப்படிப்பட்ட காரியம் செய்கிறவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் அவனை இருமாப்பாய் அடைந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட சம்பவங்களில் ஈடுபடுகிற பிள்ளைகளை பார்த்து, நீங்கள் உங்களை விட்டு அவர்களை நீக்கிவிடாமலும் துக்கப்படாமலும் அவனை குறித்து இருமாப்பு அடைந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாமிசத்தின் அழிவைக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். அப்படிப்பட்ட ஈன செயல்களை செய்கிற அவர்களை கர்த்தரின் நாளிலே
அப்படிப்பட்டவர்களை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் தீர்ப்பு செய்கிறேன் என்று இங்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 5வது வசனத்திலே. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசமாய் இந்த காரியங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். விபச்சாரம் இரண்டு வகை உண்டு. ஒன்று மாமிசத்தில் விபச்சாரம், இன்னொன்று தொழுகையில் விபச்சாரம். விக்கிரகங்களை சேவிப்பதையும் ஆண்டவர் விபச்சாரம் என்று சொல்லுகிறார். ஒரு தகாத உறவுகளையும் ஆண்டவர் விபச்சாரம் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இதை குறித்து நாம் என்ன தீர்ப்பு செய்து கொண்டிருக்கிறோம்? அப்படிப்பட்டவர்கள் நமக்கு நண்பர்களாக இருக்கிறார்களா? அப்படிப்பட்ட மக்களை நாம் கண்டிக்காமல் அவர்களை நம்மை விட்டு நீக்காமல் இருக்கிறோமா? இன்னும் நம்முடைய உறவு அப்படிப்பட்டவர்களோடு இருக்கிறதா என்றால், வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனம், ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போய் தனியாக இருக்க வேண்டியதாக இருக்குமே என்று 1 கொரிந்தியர் 5:10 சொல்லுகிறார். விபச்சாரக்காரருடைய கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இந்த உலகமே அப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறதே. பின்பு எப்படி நீங்கள் அவர்களோடு கலக்காமல் இருக்க முடியும்? நீங்கள் தனியாகத்தான் வாழ வேண்டிய சூழ்நிலை வரும் என்று பவுல் சொல்லுகிறார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சம்பவங்கள், சத்தியங்கள் என்ன என்றால், ஒருவன் அக்கிரமம் செய்கிறான், ஒருவன் பாவம் செய்கிறான், ஒருவன் மற்றவனுக்கு தீங்கு விளைக்கிறான். ஆனால் இவைகளிலிருந்து அப்படிப்பட்ட மனிதர்களை நாம் நம்மை விட்டு நீக்க வேண்டும். அவர்களிடத்தில் ஒருவேளை நமக்கு சிநேகம் இருக்கும் என்றால் அந்த சிநேகத்தை நாம் துண்டிக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களோடு நாம் கலவக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாயாவது, உதாசீனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோடே கலந்திருக்க கூடாது என்று, அப்படிப்பட்டவனுடைய கூட நீங்கள் புசிக்கவும் கூடாது என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 5:11. நாம் நமக்குரிய நண்பர்களை எப்படிப்பட்டவர்களாக தெரிந்து கொள்ள வேண்டும்? நமக்கு எவ்வளவேனும் இந்த குணத்தை உடைய பிள்ளைகளுக்கு நாம் நண்பர்களாக இருக்க வேண்டுமா, அல்லது அப்படிப்பட்டவர்கள் நமக்கு நண்பர்களாக இருக்க வேண்டுமா என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, யாரெல்லாம் இங்கு விபச்சாரம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் பொருளாசைக்காரனாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் வெறித்தனமாய் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கொள்ளையிடுகிறார்களோ அவர்களோடே நாம் கலந்திருக்கவும் கூடாது, அவர்களோடே அப்படிப்பட்டவர்களோடே புசிக்கவும் கூடாது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய நண்பர்கள் எப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறார்கள்? அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். சாப்பிடுவது கூட நாம் நல்ல மனிதர்கள் மத்தியிலே சாப்பிட வேண்டும். ஒருவனை குறித்து நமக்கு இப்படிப்பட்ட குணங்களை உடையவன் என்று காண்பிக்கப்பட்டால் அல்லது நாம் அறிந்து கொண்டால்
அல்லது ஆவியானவர் நமக்கு சொன்னால் அதை ஏற்று அப்படிப்பட்டவர்களோடு நாம் கலக்கவோ, அப்படிப்பட்டவர்களோடு நாம் போஜனம் பண்ணவோ கூடாது என்று சொல்லுகிறார். ஆண்டவர் ஒருமுறை பரிசேயருடைய வீட்டிலே போஜன பானம் பண்ணும்போதும், சகேயுடைய வீட்டிலே போஜன பானம் பண்ணும்போதும், அங்கு பரிசேயரும் சதுசேயரும் சொன்னது, பாவியாகிய இவருடைய வீட்டிலே ஆண்டவர் போஜனம் பண்ணுகிறாரே என்று பறைசாட்டினார்கள். நம்முடைய நடத்தை நாம் எவ்வளவு பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரோ அந்த அளவு நம்முடைய நடத்தை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நாம் ஒரு நாளும் பாலோடு கலந்த தண்ணீராகவோ அல்லது தண்ணீரோடு கலக்கப்பட்ட பாலாகவோ நாம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்தமானதை நாய்களுக்கு போடாதேயுங்கள். போட்டால் அது தங்கள் கால்களால் மிதித்து உங்களை பீறி போடும் என்று சொல்லுகிறார். பன்றிகளுக்கு முன்னும் அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை நாம் கொடுக்கலாகாது என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் திருவிருந்து எடுக்கும்போது பரிசுத்தமான அந்த அப்பத்தையும் இரத்தத்தையும் மீந்திருந்தால் அதை நாம் புதைத்து விடுகிறோம். ஏன் புதைத்து விடுகிறோம் தெரியுமா? அதை எந்தவித அசுத்த மிருகங்களும் அதை தின்றுவிடக்கூடாது என்பதற்காக செய்கிறோம். அதைப்போல ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய குணங்கள் பரிசுத்தமாய் இருக்கும்போது, நாம் ஆண்டவருக்குள் இருக்கிற குணத்தோடு இருக்கும்போது, துன்மார்க்கருடைய சகவாசத்தில் நாம் ஒரு நாளும் பிணைக்கப்படலாகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களோடு நீங்கள் கலக்கவோ அவர்களோடு நீங்கள் சாப்பிடவோ கூடாது என்று சொல்லுகிறார். புறமே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்வது அல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள் என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 5:12-13. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய சகவாசம் யாரோடு இருக்க வேண்டும், யாருக்கெல்லாம் நாம் நண்பர்களாக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானித்து நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டுமென்றால் 1 கொரிந்தியர் 5:7 நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாக பிசைந்த புதிய மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை நீங்கள் புறம்பே தள்ளி கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு இருக்கிறாரே. புளித்த மாவு என்று சொல்லுவது கெட்ட குணங்கள். அதை நாம் புதிதாய் பிசைந்த மாவோடு கலக்கும்போது அந்த புதிதாய் பிசைந்த மாவும் கெட்டு போய்விடும். எனவே நீங்கள் புளித்த மாவுக்குரிய குணங்களை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றி போடுங்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அனுகூலத்தில் தேவனுக்குள் நம்முடைய குணங்களை ஸ்தாபித்திருக்கிறோம் என்று யோசித்து அந்த குணத்தின் நல்ல ஈவுகளை நாம் பெற்று வாழ்வதற்கான பலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து அந்த குணத்திலே நாம் பிரதிபலிக்கிற அனுபவத்தோடு நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட குணங்களை செய்கிற பிள்ளைகளோடு நாம் கலக்கவோ அவர்களோடு கூட புசிக்கவோ போஜன பானம் பண்ணவோ கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்குள் அப்படிப்பட்ட நண்பர்கள் நமக்குள் இருந்தால் அல்லது அப்படிப்பட்டவர்களோடு நாம் பங்கு வைத்திருந்தால் அது நமக்கு
நல்ல ஈவை கொடுக்க மாட்டாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே அவர்களை விட்டு நாம் வெளியே வந்து அவர்களுடைய பாவங்களுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்காதபடி நம்மை காத்துக்கொள்ளுவோம். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, இன்றைக்கும் கொரிந்து பட்டணத்திலே ஆண்டவர் எவ்வளவு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்திருந்தாலும் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குணங்கள் மாறாத குணங்களாக இருப்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அந்த குணங்கள் மீண்டும் மீண்டும் எங்களுடைய வாழ்க்கையில் தலை தூக்காதபடி முற்றிலும் ஆண்டவரை அழித்து விடுவதற்கான வல்லமை நீர் எங்களுக்கு தாரும். அப்படிப்பட்டவர்களோடு நாங்கள் சகவாசம் வைக்காதபடி எங்களை காத்துக்கொள்ளும். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட நல்ல குணங்களை தந்து குடும்பத்திலே ஆண்டவரே நல்ல சமாதானத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. ஒருவேளை அவர்கள் அறிந்து செய்திருந்தாலும் அப்படிப்பட்ட தவறுகளிலிருந்து அந்த பிள்ளைகளை விடுதலையாக்குவதற்கு நீர் மட்டுமே கிருபை காண்பிக்க முடியுமே தவிர எங்களால் ஒன்றும் முடியாத ஆண்டவரே. அந்த பலவீனத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரை நீர் பலன் கொடுத்து அந்த பலவீனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களை இரட்சிப்பின் நாளுக்கென்று அவர்களை ஆயத்தப்படுத்த கிருபை செய்யும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கேட்ட இந்த சத்தியங்கள் சற்று மன கடினத்தை அவர்கள் எப்படி பெற்றிருக்கிறார்கள் என்பதை நமக்கு போதிக்கிறது. அந்த மனக்கடினம் நமக்கு வேண்டாம். தவற்றிலிருந்து திருந்துவதைத்தான் நம் தேவன் விரும்புகிறார். ஆகவே ஒருவேளை அப்படிப்பட்ட ஞான வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது அவர்களுக்கு ஆலோசனை சொல்வதிலோ அல்லது அவர்களோடு பழக்கத்தில் இருப்பதிலோ நமக்கு மேன்மையாக இராது என்று கற்றுக்கொண்டோம். அதன்படி நடப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஆமென்.